ஹ்ரீரகாரிய நிவர்த்தனம். பாருங்க எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக ஆன்சர் பண்ணுறார். கிம் ஞானம் ப்ரோச்யதே ராஜன். வாட் இஸ் நாலேஜ்? சுவாமி இப்படி ஓப்பனாக வாட் இஸ் நாலேஜ்னு கேட்குறார். இவர் என்ன பதில் சொல்ல? ஞானம் தத்துவார்த்த சம்போதா. தத்துவத்தை தெரிஞ்சுட்டா ஞானம். இந்த தத்துவம்னா தான் ப்ராப்ளம். உடனே நீங்கள் விசிஷ்டாத்வைத்தத்துக்குள்ளே நுழையணும், ஜீவாத்மா பரமாத்மா தெரிஞ்சுக்கணும், அச்சித்து சித்து ஈஸ்வரனை தெரிஞ்சுண்டு, இதெல்லாம் நீங்கள் பகவானுக்கு ஷரீரம்னு தெரிஞ்சுண்டு அவர் ஷரீரின்னு தெரிஞ்சுண்டா தத்துவம். அந்த தத்துவஞானம் இருந்தால்தான் முக்கியமாக. இப்படிலாம் தத்துவம்லாம் டிஸ்கிரைப் பண்ணுறார் மதுசூதன சரஸ்வதி. சொன்னேன் கடைசியில் சிம்பிளாக சொல்லி முடிச்சுட்டார். கிருஷ்ணாத் பரம் தத்துவம் அகம் ந ஜானே. கிருஷ்ணன் தான் பெஸ்ட்டு தத்துவம். இது எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்க. நான் சித்து அச்சித்துலாம் சொன்னால் அதை உட்காந்து தேடி இருக்கும். வாட் இஸ் சித், வாட் இஸ் அச்சித். கிருஷ்ணர் தான் ஹையஸ்ட் தத்துவம். கிருஷ்ணரை நன்னா புரிந்து தெரிந்து கொண்டால் அதுதான் அல்டிமேட் நாலேஜ். ஆச்சா? அதனால தான் ஆழ்வார் சாதிக்கும் போது உண்ணும் சோறும் பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன். அதுதான் சுவாமி நாலேஜ். அடுத்தது கஹாஷமஸ்ச பிரகீர்த்திதா. எது நிம்மதி? நிம்மதினா இது எப்படி நிம்மதின்னு சொல்லல. எது நிம்மதி? சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதாவது போருங்கிற எண்ணம், கண்டென்ட்மெண்ட். கரெக்ட். நான் எக்ஷனாக இருந்தால் கரெக்டுன்னு இருப்பேன். இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். நம்ம யுதிஷ்டருடைய பதில் என்ன, நடந்தது என்ன, மாதிரி இவர் சொன்னது என்ன பார்க்கலாம். சமச்சித்த பிரசாந்ததா. மனசு அடங்கி இருப்பது தான் நிம்மதி. பல பேர் சொல்லுவார், சார் பணமெல்லாம் இருக்குது சார், அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை, மனசில் தான் நிம்மதி இல்லை. அந்த மனசு நிம்மதி சார், அது புரியுது. இந்த மனசு நிம்மதி எப்போ வரும் அப்படின்னு தானே இப்போ நம்ம கேள்வி கேட்போம். சார் அது ஓகே, மன நிம்மதி எப்போ வரும்? ஒவ்வொருத்தர் ஒரு பதில் சொல்லுவா இல்லையா? ஒருத்தர் கேட்டால் யோகா அப்படிம்பார், ஒருத்தர் கூர்மாசனம், பிராணா, இது மத்ஸ்யாசனம், வராகாசனம், எல்லா ஆசனமும் சொல்லுவார். இதெல்லாம் பண்ணால் கூட நிம்மதி வர மாட்டேங்குது. பல பேர், சார் நான் அவர் ராம்தேவ்லாம் கற்றுக் கொடுக்குறார், கப்பால் பாட்டிலாம் கற்றுக் கொடுக்குறார், உள்ளே விட்டு ரேச்சக்கம், பூரக்கம், கும்பக்கம், காற்றை விடு, ஏற்று, இதெல்லாம் சொல்கிறார், எல்லாம் பண்ணுறோம், ஆனால் நிம்மதி இல்லை. அப்போ என்ன பண்ணணும்னா மனசு முழுக்க பெருமாளை வச்சுடணும். மனசை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வெளியில் எல்லாத்தையும் குப்பையெல்லாம் வச்சுட்டு பெருமாள் அதுக்குள்ளே வச்சுட்டா நிம்மதி இருக்கும். ஏன்னா அவர் நிம்மதியே வடிவெடுத்தவர். அவரையும் வச்சுட்டு வேற எதையும் கொஞ்சம் வச்சாதான் ப்ராப்ளம். அவரை மட்டும் வச்சுட்டா ஈஸி. அது எப்படி சார் வைக்கிறது? அதுதான் கஷ்டம் இல்லையா? ஆழ்வார்களே தவிச்சா, ஐயோ எனக்கு கஷ்டமாக இருக்கே, இந்த உலகம் எனக்கு கொடுத்துட்டியேன்னு ஆழ்வார்களே அந்த நிலைன்னா நமக்கு எந்த நிலை பாருங்க. அதனால சமச்சித்த பிரசாந்தத. அடுத்தது தயா ஜகா பரா புரோக்தா. தயான்னா என்ன? மர்சி. பாருங்க, மர்சி. மர்சின்னா என்ன? தயா. இரக்கம். இரக்கம்னா என்ன? தயா. ஏன்னா ஆன்ரிஷம்சியம் பரோ தர்மஹான்னு ஏற்கனவே சொல்லிட்டேன், ஞாபகம் இருக்கா? எது உயர்ந்த தர்மம்னு கேட்டால் கைண்ட்னஸ் டு ஆல். கைண்ட்னஸ் டு ஆல்னா என்ன? மர்சி மாதிரி தானே. அதில் தான் வித்தியாசம். கேளுங்கோ. தயானா என்னன்னு தேசிகன். நமக்கு வருதெல்லாம் தயா. அதாவது குழந்தை நம்ம பேரன் கீழே விழுந்துடுத்து, ஐயோ குழந்தை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ விழுந்ததை நினச்சாலே வாடா கண்ணு ஜலம் வருது, ஒரு கருணை வருது இல்லையா? இது தயா கிடையாது. ஏன்னா பக்கத்தாது குழந்தை வந்தால் அது நமக்கு அந்த எண்ணம் வர மாட்டேங்கிறதே. அதுவா விழுந்துடுத்தா அது ரொம்ப அசடுன்னா, எப்போவுமே அது விழுந்தாதான் அதுக்கு பட்டாதான் தெரியும் போல இருக்கு அப்படிமா. இதே நம்ம குழந்தை விழுந்துடுத்துனா அப்படி. இது தயா கிடையாது. பின்ன தயான்னா என்னன்னா, பெருமாளுக்கு எப்படி தயா அப்படின்னு கேட்டால் தயாவுக்கு ரெண்டு டெஃபினிஷன் உண்டு. டெஃபினிஷன் 1, டெஃபினிஷன் 2. பரதுக்க அசகிஷ்ணுதா. இன்னொருத்தர் துக்கப்பட்டா தாழாமை இருத்தல் தயா. ஐயோ அவர் கஷ்டப்படுறாரா, அதை நினச்சி எனக்கு ராத்திரி முழுக்க தூக்கம் இல்லை, அந்த கொட்டுறோம் இல்லையா, அது தயா. அது ஒரு டெஃபினிஷன். ஆனால் தேசிகனுக்கு அது உகப்பா இல்லை. இப்போ பெருமாளும் வைகுண்டத்துலேருந்து நம்ம கஷ்டப்படுறோம்னு வச்சுக்கோங்க. ராம்நகரில் எல்லாரும் பாவம் 2 மணி நேரம் சாயங்காலம் கஷ்டப்படுறா அப்படின்னு நினச்சுட்டா அது தயா கிடையாது. ஏன்னா நம்மளும் தானே அப்படி நினைக்கிறோம். நம்மளும் பெருமாளும் ஈக்குவல் ஆகிடுவோமே. உச்சி கொட்டினா அவரும் நானும் ஒன்று தான். அதனால் அது கிடையாது. ஆனால் தேசிகன் சொல்கிறார் பரதுக்க நிவர்த்தகத்துவம். இன்னொருத்த துக்கப்பட்டா அதை போக்கடிக்கக்கூடிய வல்லமையும் எண்ணமும் பெற்றவனுக்கு உரிய அந்த எண்ணத்துக்கு தயான பேர். ஐயோ இப்படி கஷ்டப்படுறாள் 2 மணி நேரம் போகிறோம், 23rd இந்த உபன்யாசத்தை நிறுத்த வச்சுடலாம் அப்படின்னு பெருமாள் நினைச்சார்னா அது தயா. புரியுறதா? நாளையோட இந்த உபன்யாசம் சீரீஸ் நிற்கும் இல்லையா? அப்போது தயா.
இப்போ பெருமாள் யோசிச்சு பாருங்களேன், அங்கே கஜேந்திரன் கத்தித்து அது காலை ஒரு முதல்ல பிடிச்சிருக்கு, இது தும்பிக்கையில் ஒரு தாமரை. இந்த யானையோடு இருக்கக்கூடிய ஃபீமேல் எலிஃபெண்ட்ஸ், அந்த காலத்தில் இருந்தக்கூடிய ஹீரோயின் எலிஃபெண்ட்ஸ்லாம் அந்த மற்ற யானையோட 3 காலை பிடிச்சி இழுக்கிறது. இதுக்கு முதலையே தேவையில்லை, பாக்கி 3 காலை பிடிச்சி இது இருக்குது, உபகார சத்ரு இது. அதனால் அப்போ அந்த யானை ஆதிபீஜாய அப்படின்னு அது கத்துறது. இப்போ பெருமாள் வைகுண்டத்தில் இருக்கார், ஜாலியாக இருக்கார். லக்ஷ்மி கஷ்டமாக இருக்க பாவம் அதை நினச்சா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? அப்புறம் நம்ம பெருமாளை சொல்லியிருக்கவே மாட்டோம், டாபிக் வேறு தேடி இருக்க வேண்டியது தான். ஓடி வந்தாராம் பெருமாள். பெருமாள் எப்போவுமே கொஞ்சம் அலங்கார பிரியோ விஷ்ணு, நல்லா க்ளீனாக அலங்காரம் பண்ணிப்பார். குளிப்பரா இல்லையான்னு தெரியல. இதை சிவபெருமாள் குளிச்சுட்டே இருப்பார். அவர் பேதிங் ஸ்பெஷலிஸ்ட். அவர் அலங்காரம்லாம் சுமாராக தான் பண்ணிப்பார். பார்வதிக்கு அது குறை. எங்கள் அண்ணாவை பாருங்கள் என்ன டிப் டாப்பாக அலங்காரம் பண்ணிக்கிறார். ஸ்லிம் ஜீன்ஸ்லாம் போட்டுட்டு வர்றார். சிவபெருமான் அவருக்கு அது ஜீன்ஸில் இருக்குமா? அதனால் எனக்கு அதெல்லாம் இப்போ இவர் சாதாரண ஒரு அம்பாளுக்கு வந்து கொஞ்சம் பாருங்கள், கருடனில் ஃபாஸ்ட்டாக வர, நந்தி ஃபாஸ்ட்டாகவே போக மாட்டேங்கிறது அப்படின்லாம். அதனால் பெருமாள் அங்கே அலங்கார பிரியோ விஷ்ணு. அவர் எதிர்க்க கருடன் ரெஸ்ட் எடுத்துப்பார். அவர் டிரைவருக்கெலாம் அடிக்கடி வேலையை கொடுக்க மாட்டார். அவருக்கு வந்து சேலரி அப்படியே சும்மா வரும். அந்த காலத்திலே கவர்மெண்ட் ஜாப்னு வச்சுக்கோங்களேன். அதனால் வருது. அதனால் கருடன் இருக்கார். சங்கு சக்கரங்களுக்கெலாம் அதாவது வேலையில் சங்கு தூங்குறது, சக்கரம் தூங்குறது. சங்குக்கு பெருமாள் எச்சையை சாப்பிட்டுட்டு ஒரே மதம் பிடிச்சிருக்கிறதுக்கு அது தூங்குறது. கருப்பூரம் நாருமோ, கமரப்பூ நாருமோ, திருப்பவள செவ்வாய் தான் தித்தித்து இருக்குமோ, மறுப்புசித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விழிப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெஞ்சங்கேன்னு அது தூங்குறது. சக்கரம் சுற்றி சுற்றி டயர்டாக இருக்குது, எல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு. ஆதிமூலமே இந்த காலத்தில் மலையிலெல்லாம் கத்துவா பாருங்க, ஹீரோயின் எக்கோல்லாம் கேட்கறது வைகுண்டத்துக்கு. அப்போ பெருமாள் என்ன பண்ணியிருக்கணும், மெதுவாக எழுந்திருக்கணும் இல்லையா? டமால்னு குதிச்சார். லக்ஷ்மிக்கு இப்படி கையை வச்சு பார்த்தா திருவடி காணோம், அவர் குதிச்சிருக்காருங்க. ஓடுறார். ஐயோ கோம்ப், லுக் அட் யூர் கோம்ப், ஐ அம் கிவிங் த சென்ட் இமீடியட்லி அப்படி. அதெல்லாம் வேண்டான்னு ஓடுறார். சங்குக்கு எங்கே இருக்குது சக்கரம், எங்கே இருக்குது சக்கரம், ஓடுறது சங்கு ஓடி வருது. கருடன் அங்கே தூங்கிட்டு இருக்கார். அவர் குட்டி அப்படியே தள்ளிண்டே போகிறார். கருடனுக்கு கீழெல்லாம் அப்படியே ஸ்க்ராச்சஸ். சைக்கிளில் 2 விதத்தில் ஏறலாம். ஒன்றும் சைக்கிளில் உட்காந்து பெடல் பண்ணலாம், இல்லாட்டா சைக்கிளை கொஞ்சம் தூரம் தள்ளிண்டு அது மேலே குதிச்சு ஏறலாம். அந்த மாதிரி கருடனை தள்ளிண்டே போய் அது மேலே ஏறுறார். போங்கிறார் கருடன். நீங்கள் முதல்ல உங்கள் ஓடிபி கொடுத்து ஜிபிஎஸ்சில் போடுங்க சார், ஓலா மாதிரி எங்கே போகணும்னு. அந்த அந்த குளத்துக்கிட்ட போ. எந்த குளம்? ஏன்னா பொதுவாக இப்போ பாரத தேசத்தில் குளத்தில் ஜலமே இல்லை. ஜலம் இருக்க குளமா சொல்லுங்கோ. அப்போ சொன்னோன்னு போகிறார். அப்போ பெருமாள் போகிறார், குதிக்கிறார், காப்பாற்றினார். அதுதான் தயா. பரம பாகவத மௌனி வரச சிவிபாகர சனக சனந்தன தீஷ சுரகிம் புருஷ கனக கஷிபு சுத நாரத தும்புரு பவன சூனு பால சந்திரதர சுக சரோஜ பவ பூசுரவருలు పరమ పావనులు ఘనులు శాశ్వతులు కమల భవ సుఖము సదానుభవులుగా ఎందరో మహానుభావులు. As I'm speaking these divine lines of Sri Tyagaraja Swami, I've received the very divine Onavil of Thiruvananthapuram. This is going to be a grand, a mega Natya production titled Endaro Mahanubhavulu, a festoon of the devout. We have chosen the inspiring events from the lives of 14 Acharyas, Mahans, who have trod Bharata Bhumi. ದೊಡ್ಡಾಚಾರ್ಯ, ಆದಿಶಂಕರಾಚಾರ್ಯ, ವೇದಾಂತ ದೇಶಿಕ, ಮುತ್ತುಸ್ವಾಮಿ ದೀಕ್ಷಿತ, ಪೋತನ, ಜಯದೇವ, ಆಂಡಾಳ್, ಮೀರಾಬಾಯಿ, ಕಂಬನ್, ತಿರುಮಳಿಸೈ ಪಿರಾನ್, ಭದ್ರಾಚಲ ರಾಮದಾಸು, ಗೋಸ್ವಾಮಿ, ತುಳಸಿದಾಸ, ಪುರಂದರದಾಸ and Tukaram. We have strung it together into a beautiful dance production that is primarily Bharatanatyam based with movements of Odissi, Ghumar and Mohiniyattam, which is going to be multilingual as well with lines chosen from Sanskritam, Marathi, Braj Bhasha, Rajasthani, Telugu, Kannada, Tamil, so many languages put together. I've had the opportunity to work with dancers, Natya gurus of great repertoire in the last 15 years. This is an opportunity for me to have curated the production, to have done the storyboard and narrate the production in English. The choreography is by the very famous revered Kalaimamani Srimati Anita Guha. The music is by the great grandson of Subramanya Bharati, a Sangeet Natak Academy awardee, Dr. Rajkumar Bharati, and the soundscape design is by Sri Sai Shravanam, one of the contributing engineers to the award-winning Life of Pi movie.
we have all come together to present this grand production Endaro Mahanubhavalu in your city. On the 26th and on the 27th of September at the Prestige Center of Performing Arts in Bengaluru, we are presenting this production. On the 3rd and the 4th of October, we are doing it at the Naradagana Sabha in Chennai. On the 1st of November, we are doing it at the Fine Arts Society Chembur in Mumbai. And on the 29th of November at Kamani Auditorium in Delhi. Tickets are flying off the shelves. Please be present, buy your tickets and be with your family to watch this, I would say, once in a lifetime event. We are extremely thankful to the title sponsor, to the event sponsor, to the associate sponsors and to those hands who have supported us. To the all of you, thank you. To the all of you, Vandanamulu, please be present. Namaskar. திரௌபதியை வஸ்திராபகரணம் பண்ணும்போது துவாரகா நிலையாச்சுத கோவிந்தன்னு கூப்பிடும்போது பெருமாள் அங்கே துவாரகாவில் இருந்தார். அவர் எங்கே குஜராத்தில் இருக்கார், இவ அஸ்தினாபுரத்தில் இருக்கா, டெல்லி கிட்ட கெஜ்ரிவால் கிட்ட இருக்கா. அது கிட்டத்தட்ட 1200 கிலோமீட்டர். நீங்கள் ஏர்போர்ட்டில் போய் செக்யூரிட்டி செக்கெல்லாம் ஆகி ட்ராவல் பண்ணாலும் ஒரு 4-5 மணி நேரமாவது ஆகும். அதுக்குள்ளே இவன் வஸ்திராபரணம் பண்ணி முடிச்சுட்ருப்பான், மீடியாலாம் கவர் பண்ணிகிட்ருக்கோம். என்ன பண்ணுறது? இப்போ பெருமாள் அங்கே இருக்கார், திரௌபதியோட தாயக்கட்டை விளையாடிட்டு இருக்கார். பஷ்யந்தி சுஸ்ருதிஷு பரிதஹ சூரி பிருந்தேன்ன சார்த்தம் மத்தியே கிருத்யஹ திரிகுண பலகம் நிர்மிதஹ ஸ்தானபேதம் விஸ்வாதீஷ பிரணயினி சதா விப்ரமத்யூத விருத்தஹ விளையாடிட்டு இருக்கார். அப்போ கோவிந்தான்னு கூப்பிட்றா. இப்போ பெருமாளுக்கு ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. டக்குனர் ருக்மிணி பார்த்தா கிருஷ்ணர் கண்லேன்னு ஜலம், இவர் அழதானே வெப்பார், இவர் கண்லேன்னு என்ன ஜலம் அப்படி உத்து பார்க்குறார். அதுக்குள்ளே பெருமாள் சாரி மேனுஃபேக்சர் பண்ணி அனுப்பணும். அன்றைக்கி சண்டே, எல்லா ஷாப்பும் க்ளோஸ்ட். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கடை இல்லை. அமேசானில் பார்த்தா சாரிக்கு பகவான் ஆர்டர் பண்ணுறார், அவுட் ஆஃப் ஸ்டாக். இப்போ திரௌபதி அங்கே தவிச்சுன்னு இருக்கா. வஸ்திரம் இப்போ இன்னும் கயட்டிடுவான், இன்னும் ஒரு துளி வஸ்திரம் இருக்குது. பெருமாள் அனுப்பணும். 1700 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுவாரா. அமேசானில் ஸ்டாக் இல்லை, இ-காமர்ஸில் போனால் இல்லை, கடையை க்ளோஸ்டு. என்ன பண்ணுவார்? அவருக்கு தயாவான்னு பேர். எங்கள் தேசிகன் 100 பாசம் தயா சதகம்னே எழுதியிருக்கார். என்ன பண்ணுறதுன்னா, சரி நம்ம மேனுஃபேக்சர் பண்ணலாம், கிருஷ்ணா சில்க்ஸ். இப்போ எங்கேருந்து அவர் நூல் எடுப்பார்? அப்போ என்ன பண்ணாராம், திருமங்கை ஆழ்வார் சாதிக்கிறார், 100 கௌரவாளுடைய பத்னிகளுடைய திருமாங்கல்ய சரடுலேருந்து நூல் எடுத்து பெருமாள் புடவை நெஞ்சு அமிச்சாராம். அப்படி அந்த பக்கத்தில் பார்த்தா என்ன, ஒரு லேடியுடைய சரடு ஒரு கலரில் இருக்குது, மல்டி கலராக வருது புடவை. துஷாசனே ஆச்சரியப்படுறான், எல்லோ போட்டதெல்லாம் இப்போ க்ரீன் ப்ளூவாக வந்துருக்கு. அந்தந்த கௌரவ பத்னிகளில் இந்த கலர் நன்னா இருக்குடி, இப்போ பாரு பியூட்டிஃபுல் மயில் கழுத்தாக இருக்குது, எனக்கு இது வேணும் அது வேணும்னு எல்லாரும் அடிச்சுக்கிறா. இதை முதல்ல முடிக்கட்டும், அப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பிட் மெட்டீரியலா அப்படின்னு. அப்படி புடவைக்கு வரலைனாலும் குர்த்தாக்காக வச்சுக்கலாம் அப்படின்னு எல்லாரும் ஒரே மெட்டீரியலாக பண்ணிட்டு இருக்கா. அப்படி வந்தது ஏன்? தயா சொன்னார். தயா சர்வ சுகைஷித்வம், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறது தான் தயா. கிம் சார்ஜவம் உதாகிருதம் அப்படின்னு கேட்டா எது ஆர்ஜவம் உதாகிருதம்? ஆர்ஜவம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ். எது ஆர்ஜவம்? சமச்சித்ததா, எல்லாத்தையும் ஈக்குவலா பார்க்கறது சமச்சித்ததா ஆர்ஜவம். அடுத்தது கஹ சத்ரு துர்ஜய பும்சாம், எந்த ஒரு எதிரியை ஜெயிப்பது மனிதனுக்கு கடினம். யாரை ஜெயிக்கிறது கஷ்டம்? பணத்தை ஜெயிக்கிறது கஷ்டம். அப்புறம் மனசை ஜெயிக்கிறது கஷ்டம். அப்புறம் கோபம். வெரி குட். குரோதஹா சுதுர்ஜயா சத்ரு. குரோதஹா, கோபத்தை ஜெயிக்கிறது தான் கஷ்டம். சார் நான் கோபப்பட்டுட்டேன், எனக்கே தெரியாது நான் என்ன பண்ணுவேன்னு. அப்படின்னா கோபமே படப்படாது. என்ன பண்ணுவேன்னு இவருக்கே தெரியாதே. அதனால கஷ்ட வியாதிரனந்தகா சொல்றார். எந்த வியாதி போயிட்டே இருக்கும், கண்டினியூஸாக ஆகிட்டே இருக்கும். அது இப்போ 1008 வியாதி வருது, புதுசாக நம்ம மருந்து கண்டுபிடிக்க புது வியாதிகள் வருது. ஆனால் ஏதாவது ஆசை, இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். கொஞ்சம் ஆசையோடு கொஞ்சம் கலந்து சொல்கிறார். லோபோ வியாதிரனந்தகா, ஆசையோடு கலந்த பொறாமை. அது கொஞ்சம் ஒரு வேற டிகிரி. இந்த காஃபி பவுடர் மட்டும் எல்லாரும் வாங்க மாட்டா, அதோட என்ன கலப்பா? சிக்கரி. அந்த சிக்கரி மாதிரி அந்த ஆசையோட கொஞ்சம் பொறாமை, அது லோபோ. ஆச்சா. கீதிருஷ்ச ஸ்மிருத சாது கேட்குறார்.
நல்ல மனிதனுக்கு எது குவாலிட்டி? ஒருத்தர் நல்ல மனிதன், உயர்ந்த மனிதன்னா என்ன சார்? அந்த நாள் ஞாபகம், அது இல்லை. நல்ல மனிதன்னா என்ன என்ன கேரக்டரிஸ்டிக் சொல்றார்? சர்வபூதஹித சாது, எல்லாரும் நன்னா இருக்கணும்னு நினைக்கிறது தான் சாதுவான். அது நம்ம சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி. இந்துக்கள் மட்டுமே இறைவனிடம் செல்ல முடியும், இந்து ஆனால்தான் உனக்கு உய்வு, அதெல்லாம் கிடையாது. நீ எந்த ஊரில் பிறந்திருந்தாலும், எந்த நாட்டில் பிறந்திருந்தாலும், யாருக்கு பிறந்திருந்தாலும், எந்த ஜாதியோ என்ன மதமோ, நீ உன் தர்மத்தை செய்து நல்லவர்களுக்கு நல்லதே நினைத்து சமுதாயத்துக்கு தொண்டு செய்தால் உன் நல்நடத்தையால் நீ நல்ல கதியை பெறுவாய். இந்துயிசமோட யூஎஸ்பி. பாக்கி எல்லா மதமும் பாருங்க, யூ கன்வெர்ட் டு மை ரிலிஜன் தென் யூ வில் கெட் ஹெவன். இல்லாட்டா நம்மளாம் தவிச்சுட்டே இருக்க வேண்டியது தான். நம்ம கிடையாது, எல்லாருக்கும். எப்பேற்பட்ட வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எல்லாருக்கும் உண்டு. தர்மவியாகரர்னு ஒரு கதை வரும் மகாபாரதத்தில். ஒரு முனிவர், அந்த முனிவர் கொஞ்சம் கோபக்கார முனிவர். அவர் ஒரு மரத்துக்கு கீழே இருப்பார். அந்த மரத்துக்கு கீழே தவம் பண்ணிட்டு இருக்கும்போது பேர்ட்ஸ் பிளெஸ்ஸிங் அப்படின்னா என்ன? பேர்ட்ஸ் பிளெஸ்ஸிங்கா சார்? பேர்டு எப்போ சார் பிளெஸ் பண்ணும்? கருடனா என்ன அப்படின்னா அது தன்னுடைய கஷ்டத்தை போடுறதுன்னு வச்சுக்கோங்களேன் மேலே. அது அப்போ வேற பார்த்தார். தவோ முனிவர், கோபப்படக்கூடிய முனிவர். பக்ஷி எரிஞ்சு போயிடுது, ஒரு கொக்கு பக்ஷி எரிஞ்சு போயிடுது. இப்படி பார்த்தார். அவருக்கு ஒரே சந்தோஷம். பார்த்தியா, நம்ம பார்த்தாலே எல்லாரும் எரிஞ்சு போயிடுறா, உள்ளுக்குள்ளே இருக்காதா? நம்மளே இப்படி பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஃபிலிம்லலாம் காமிக்கிறானே, அப்படியே கண்ணெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி காமிப்பா, அவனும் எரிஞ்சு போக மாட்டான். உடனே இந்த அந்தணனுக்கு சந்தோஷம். உடனே போறார் பிக்ஷைக்கு. பவதி பிக்ஷாம் தேஹின்னர். அந்த லேடி, ஆற்றுல இருக்கக்கூடிய லேடி அரிசியெல்லாம் எடுத்துன்னு வரா. அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் என்ன பண்ணார்? கொஞ்சம் கூட்டு பொரியல் சாதிக்கிறியா, பொரிச்ச கூட்டு பண்ணியிருக்கியோன்னு சாதினார். இருங்கோ பொரிச்ச கூட்டு எடுத்துன்னு அவள் போகிறதுக்குள்ளே அந்த அந்தணனுக்கு கோவம். 2 seconds டிலே ஆயிடுச்சு. அவள் வெளியில் போனான் அப்படின்னு அவர் முறைச்சி பார்க்குறார். நம்மளான பயந்துருவோம் இல்லையா? அவள் சொன்னான், என்னை கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவா? அந்த கொக்குன்னு நீ என்ன நினச்சியா? உடனே அவர் ஓடி போனார். எங்கள் மரத்துக்கிட்ட அங்கே ஏதாவது சிசிடிவி கேமரா இருக்கான்னு பார்க்குறது. இவளுக்கு எப்படி தெரிஞ்சுது இல்லையா? இவளுக்கு எப்படி தெரிஞ்சு? எங்கேயோ நடந்த மரத்து சம்பவம் இவளுக்கு எப்படி தெரிஞ்சுது? திரும்பி வந்தார். உனக்கு எப்படிமா தெரிஞ்சுது? ஐயோ நான்லாம் ஒன்றுமே இல்லை சுவாமி, எனக்கு மேலே ஒருத்தர் இருக்கார், தர்மவியாகரர்னு பேர், அவர்கிட்ட போய் நீங்கள் தெரிஞ்சுக்குங்கோ. எங்கே இருக்க? பக்கத்து ஊரில் இருக்கார். இந்த அந்தனர் ஓடினார் இந்த சீக்ரெட் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது. அந்த ஊரில் போனால் ஒரு பெரிய மரம் பாதியாக வெட்டிருக்கு. அதில் டக்கு 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 என்னது நின்னு கோரி வரணம் மாம்சத்தை வெட்டின்னு இருக்கார். அவர் வெட்டின்னு இருக்கார். ஒரே கூட்டம், 1 kg கொடு, 1.5 kg கொடு, கபாப் பண்ணணும் அப்படின்னா ஒருத்தர் ஏதோ கேட்டுட்டு இருக்கா. அப்போ இந்த அந்தனர் போய் நிற்கிறார். அவர்கிட்ட கேட்கலாமே, அவர் எங்கே இருக்கார் தர்மவியாகரர்னு. அங்கே பார்த்தா கொஞ்சம் சைடில் பார்த்தா வசிஷ்டர் வாமதேவர்லாம் அங்கே உட்காந்துருக்காரு. ஐயோ வசிஷ்டர் வாமதேவர், அருந்ததி எங்கே கேட்டிருப்பா இதெல்லாம்? வசிஷ்டர் ஒருவேளை சீக்ரெட்டாக சாப்பிட்டுட்டு போயிடுறாரோ அப்படின்லாம் இவர் யோசிக்கிறார். வசிஷ்டர் வாமதேவர் க்யூவில் உட்காந்துருக்கா. அவாவா ஒரு பெட்டிஷனோட உட்காந்துருக்கா. ஏதோ கேள்விகள்லாம் வச்சு இப்படி நீ பாரும் ஏதோ கேட்டுருக்கா. கடைசியில் கூட்டமெல்லாம் டிஸ்பர்ஸ் ஆனோடனே இந்த மாம்சத்தை வெட்டக்கூடியவருக்கு தர்மவியாகரர்னு பேர். அவர்கிட்ட சந்தேகத்துக்காக அத்தனை பேரும் உட்காந்துருக்கா. நம்ம தர்மத்தில் நல்ல விஷயத்தை மாம்சம் வெட்டக்கூடியவன்கிட்ட கூட போய் கற்றுக்கலாம். Knowledge can come from anywhere. Don't see its roots. Just see the quality of that knowledge. இதுதான் நம்ம சனாதன தர்மம். அதனால இந்த இடத்துல சொல்ற சர்வபூதஹித சாது, எல்லாருக்கும் நல்லது நினைக்கக்கூடியவன் சாது. இது நல்லவனுக்கு அடையாளமா? கெட்டவனுக்கு எது அடையாளம்? நல்லவனுக்கு எல்லாருக்கும் நல்லது நினைக்கணும், கெட்டவனுக்கு நினைக்காம இருக்கணும். தயை இல்லாமல் இருப்பது. அசாது கீத்ருஷ ஸ்மிருதஹ அசாதுர் நிர்தய ஸ்மிருதஹ. தயை இல்லாதவன் அசாது, தயையே இல்லாதவன். நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஜெயத்ரதன் அப்படிங்கிறவனுடைய பத்னி தான் துஷலா. கிட்டத்தட்ட பாண்டவ கௌரவாளுக்கு இருக்கக்கூடிய ஒரே தங்க. அதனால் ஆத்து மாப்பிள்ளை அந்த ஜெயத்ரதன். அந்த ஜெயத்ரதனுடைய மூத்தவனான தர்மபுத்திரனுடைய ஒய்ஃப் திரௌபதியை கடத்தின்னு வந்துடுறான். அப்போ தான் தர்மபுத்திரர் அனுப்புகிறார். பீமா அர்ஜுனார்கள் போய் தேடி அந்த திரௌபதியை மீட்டு இந்த ஜெயத்ரதனை சிறப்பிடிச்சுன்னு கூட்டுன்னு வரா.
வெட்டிவிடலாமான்னு கேட்குறான். அப்போ யுதிஷ்டன் சொல்கிறார், வெட்டக்கூடாதுப்பா, இப்போ கூட வெட்டக்கூடாது. என்னன்னா உன்னோட பெரிய ப்ராப்ளமாக இருக்குது, உன்னை விட்டுடலான்னு தோன்றது. டுடே ஐம் கோயிங் டு ரைட் அ பாண்ட் தட் வி ஷேர் நோ ரிலேஷன்ஷிப் வித் யூ அப்படின்னு தோன்றது. அப்போ சொல்கிறார் தர்மர், இல்லைப்பா, தர்மம் சொல்கிறது இவன் மண்டிட்டு நிராயுத பாணியாக இருக்கான், அவன்கிட்ட தயை காமிக்கணும்னு சொல்கிறார். இவளுக்கு பிடிக்கல, என்ன சார் இப்படி பண்ணியிருக்கான், ஒய்ஃபை கடத்தி வச்சுட்டுருக்கான். ஒய்ஃப் ஒருத்தர் கடத்தின்னு போகிறான். போயிட்டு ஆற்றுக்கு வந்தோடனே மீட்டு கொண்டு வந்து நீங்கள் உங்களுக்கு பருப்பூசிலாம் பண்ணி வச்சுருக்கேன், ஷார்ட்டுட்டு நீங்கள் போங்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி அவரை உட்காத்தி வச்சு பண்ணியிருக்கான். அண்ணா எப்படி பண்ண இல்லை, நம்ம தங்க விதவையாயிடுவா, ஒன்றும் பண்ணாதே, அதுதான் சாது. இதே இவன் என்ன பண்ணான் தெரியுமோ, ஜெயத்ரதன் மீட்டு கொடுத்தாரே தர்மர், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகதேவன், திரௌபதின்னு ஓர் துளி கூட நன்றி இல்லாதவன், அவனுடைய பிள்ளை அபிமன்யு சக்கரவியூகத்தில் இருக்கும்போது நுழைவு வாயிலை தன் சக்தியால் கொண்டு மறைத்தான். அந்த கிராட்டிடியூட் இருந்திருக்கணும் இல்லையா? கொஞ்சம் அந்த கிராட்டிடியூட் இருக்க வேண்டாமா? ஐயோ நம்மளை மீட்டு கொடுத்துட்டாலே, அந்த குழந்தையை நம்ம கொல்லக்கூடாதே அப்படின்னு. அதுதான் அவன் அசாது. இவர் சாது, அவன் அசாது.